அரிஸ்டலோக்கியேசி ஃபேமிலிக்கு இன்னொரு பேர் வந்து பர்த் வாட் ஃபேமிலி டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸில். ஸோ பென்தமன் ஹூக்கரோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் பென்தமன் ஹூக்கர் எப்போ கொடுத்தாருன்னா 1863 to 1883 டைகாட்டிலிடன் சப் கிளாஸ் மோனோக்ளாமிடே சீரீஸ் கர்வ் எம்ப்ரியே ஆர்டர் அரிஸ்டலோக்கியல்ஸ் ஃபேமிலி அரிஸ்டலோக்கியேசி. ஏபிஜி 4 சிஸ்டம் 2016 ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் மெக்னோலியட்ஸ் பைப்பரேல்ஸ் அரிஸ்டலோக்கியேசி. ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அரிஸ்டலோக்கியேசி. ஸோ பிளான்ட் வந்து ட்வைனர், அப்போ ஸ்டெம் வந்து வீக், ஃப்ளவர் வந்து ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ட்ரைமீரஸ்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸ்டேமன்ஸ் வந்து 6 to 36 ஃப்ரீ ஆர் அட்டாச்டு வித் த ஸ்டைல் ஃபார்மிங் கைனோஸ்டீமியம். ஸோ கைனோஸ்டீமியம்னா என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நம்ம கைனோஸ்டீமியத்தை ஆர்கிடேசி ஃபேமிலிலையும் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டைல் ஸ்டிக்மா ஸ்டேமன்ஸோட ஒட்டி இருக்கிறது தான் கைனோஸ்டீமியம். ஸோ ஜென்ரலாக 6 லாக்யூல்ஸ் இருக்கும் இன்ஃபீரியர் ஓவரி. அப்போ பிளான்ட் எப்படி இருக்குது, ட்வைனர் வீக் ஸ்டெம்னு வச்சுக்கோங்க. ஃப்ளவர்ஸ் எந்த டைப்பிங்க சிமெட்ரி, ஆக்டினோமார்பிக்னா ரேடியல் சிமெட்ரி. ஸோ ட்ரைமீரஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, ஸ்டேமன் 6லேருந்து 36 வரையும் ஃப்ரீயாக இருக்காங்க. அண்ட் இவங்க யாரோட அட்டாச் ஆயிருக்காங்க, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மாவோட அட்டாச் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க, கைனோஸ்டீமியம். ஸோ இங்கே வந்து 6 லாக்யூல்ஸ் இருக்குது இன்ஃபீரியர் ஓவரி. இப்போ வெஜிடேட்டிவ் கேரக்டர் பார்க்கலாமா. ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வெஜிடேட்டிவ் கேரக்டர் ஓகே, இது தேவையில்லாதது. ஸோ வெஜிடேட்டிவ் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹேபிட். ஸோ ஹேபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேபிட் வந்து இது வந்து என்ன சொன்னோம், ட்வைனர். அப்போ கிளைம்பிங் ஹெர்பாக இருக்கலாம் இல்லை ஷ்ரப்பாக இருக்கலாம். இது ஆனால் வுட்டி ஸ்டெம் இல்லை லோ ஹெர்பில் இருக்கலாம். ஸோ கிளைம்பிங் ஹெர்பு தான் நிறைய இருக்குது, ஷ்ரப்பாகவும் இருக்கலாம். ஸோ வுட்டி ஸ்டெம் இருக்கலாம் இல்லை லோ ஹெர்ப்ஸாக இருக்கலாம். ஸோ ரூட் வந்து டேப் ரூட் பிரான்ச்சு டைப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது, வுட்டியாக இருக்குது. ஏன்னா சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ட்வைனர். அதனால் சாஃப்டாக வுட்டியாகவும் இருக்குது. ஹெர்பேஷியஸ்னால் க்ரீனிஷ் கலர்லேயே இருக்குது, அதாவது சாஃப்டாக இருக்குது இல்லையா, அந்த வுட்டில் க்ரீனிஷ் கலராக இருக்குது. பிரான்ச்சட் ட்வைனராகவும் இருக்குது. ஸோ லீஃப் வந்து சிம்பிள் சிம்பிள்னா சிங்கிள் நோடில் ஒரு லீஃப் மட்டும் இருக்கிறது, என்டையராக இருக்கிறது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் ஆல்டர்னேட், ஒரு நோடில் ஒரு லீஃப் இருக்கும், இன்னொரு நோடில் ஆல்டர்னேட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் இதில் ஆயில் கிளான்ஸ் இருக்குது. ஸோ ஆயில் கிளான்ஸ் இருக்குது. அப்போது என்டையர்ன்னு சொன்னேன் இல்லையா, லீஃப் மார்ஜின் என்டையராக இருக்குது. பெட்டலாய்டுன்னா லீஃப் வந்து கலராக இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அண்ட் இதில் ஸ்டிப்யூல்ஸ் இல்லை. ஸோ லீஃப் வந்து சிம்பிள், ஆல்டர்னேட், ஆயில் கிளான்ஸ் ப்ரெசென்ட், என்டையர், பெட்டலாய்டு, எக்ஸ்டிப்யூலேட். ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து சாலிட்டரி இல்லை கிளஸ்டராக இருக்கலாம், இல்லை ரெசிமோஸ் ஆஃப் ஸ்பைக்கில் இருக்கலாம். ஸோ சாலிட்டரின்னா தனியாக இருக்கலாம், கிளஸ்டர்னா பஞ்சாக இருக்கலாம், அப்படி இல்லையன்னா ரெசிமோஸ் ஆஃப் ஸ்பைக்கில் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளவர் வந்து தட் இஸ் ஹெர்மோப்ராடைட்னா மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஒரே இதில் இருக்குது. அது நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா பைசெக்ஷுவல். ஆக்டினோமார்பிக்காக இருக்கலாம், எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஜைகோமார்பிக்னா ஒரே ஒரு பக்கம் கட் பண்ணால் ஜைகோமார்பிக். எபிகைனஸ்னா இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ ஓவரிக்கு மேலே இருந்து மற்ற பார்ட்ஸ் டெவலப் ஆகும், ஓவரி அடிப்பகுதியில் இருக்கும். அண்ட் ஹாப்ளோகிளாமிடமோனஸ்னா சிங்கிள் வேர்ல் தான், கேலிக்ஸ் அண்ட் கரோலா தனித்தனியாக இருக்காது. ஸோ இது வந்து ஹாப்ளோகிளமேடியஸ். ட்ரைமீரஸ்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. பீரியன்த் யூஸ்வலாக ட்ரைமீரஸில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல தான் இருக்கும். ஸோ அரிஸ்டலோக்கியேசி ஃப்ளாரில் வந்து பார்த்திங்கன்னா ஜைகோமார்பிக். ஸோ பீரியன்ட் மெம்பர்ஸ் வந்து யுனைட்டடாக இருக்குது, ஜைகோமார்பிக் யுனைட்டடாக இருந்து ஒரு பிக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணுது.
ஸோ அந்த பிக்சரில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரிக்டட் நெக் இருக்கு. ஸோ த இன்டீரியர் ஆஃப் த விச் இஸ் lined with downwards directed hairs. அதாவது இது ஒரு பிக்சர் ஜைகோமார்பிக்கா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பிக்சர் அப்பியரன்ஸை கொடுக்குதான். ஸோ அந்த கழுத்தாண்டை வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆன மாதிரி இருக்குமா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் டவுன்வர்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அரிஸ்டலோக்கியா பிளான்ட்டில் பார்க்க, அதாவது அரிஸ்டலோக்கியாவோட ஃப்ளவர். ஸோ அரிஸ்டலோக்கியோட ஃப்ளவரில் எப்படி இருக்குது, பிக்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஜைகோமார்பிக் கண்டிஷன்ன்றதுனால பிக்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பிக்சருக்குள்ளே மேலே அந்த பிக்சருக்காண்ட கழுத்து இருக்குது, மேலே அந்த கழுத்து வந்து சுருகுன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஹேர்ஸ் இருக்குது டவுன்வர்ட்ஸாக. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது அரிஸ்டலோக்கியா ஃப்ளவர்ஸில் இது மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ நெபந்தஸில் வந்து லீஃப் மாடிஃபையாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து அரிஸ்டலோக்கியாவில் ஃப்ளவர் இந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஒன்றா தான் இருக்கும். அதாவது பிரியாது. யுனைடெட்னா என்னது, கேமோசெபாலஸ் இல்லைன்னா சின்செபாலஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. சின்செபாலஸ் இங்கே பீரியன்ட்ன்றதுனால கேமோடெபாலஸ் ஆர் சின்டெபாலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 lobes ஆர் யூனிலேட்ரல். ஸோ 3 lobesல இருக்கலாம், இல்லை யூனிலேட்ரல், ஆஃபன் bicerally colored occasionally in the inner world. ஸோ இன்னர் வேர்ல்டில் மட்டும் ஒரு மாதிரி கலரிங்கில் இருக்குது. இன்னர் வேர்ல்ட் ஆஃப் 3 minute teeth vestigial கொரலா ப்ரெசென்ட்டாக இருக்குது. மைன்யூட்டாக, அதாவது பீரியன்ட் அட்வான்ஸ் கேரக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ கரோலான்றது வந்து ப்ரிமிட்டிவ் கேரக்டர், மைன்யூட்டாக அந்த வெஸ்டிஜியல் ஆர்கன் அந்த ஃப்ளாரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம் வந்து 6, தட் இஸ் ஸ்டீவன்ஸ் வந்து 6 to 36 ஃப்ரீயாக இருக்காங்க. ஆனால் யாரோட ஒட்டி இருக்காங்க, ஸ்டைலோட ஒட்டி இருக்காங்க. ஸோ கைனோஸ்டீமியம் ஆர் காலத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃபிலமெண்ட் ரொம்ப ஷார்ட் அண்ட் திக்காக இருக்குது. அண்ட் ஆந்தஸ் வந்து செசைல். ஆந்தஸ்க்கு என்ன இல்லை, காம்பில். ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு ஃபிலமெண்ட் ஷார்ட்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆந்தஸ்க்கு காம்பு இல்லை, செசைல். பைதீக்கஸ். ஸோ 2 சேம்பர் இருக்குது. லாங்கிடியூடினல் டெகிசன்ஸ். மெச்சூர் ஆன பிறகு போலன் கிரெயின்ஸ் வந்து லாங்கிடியூடினல் டைரக்ஷனில் தான் வெடிக்கும். கைனீஷியம் கார்பல் வந்து 6, ரேர்லி 4. ஸோ 6 தான் மெயின், ஆனால் ரேர்லி 4 இருக்குது. கொன்னேட்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு கோன் மாதிரி சப்ஸ்டன்ஸை, கோன் மாதிரி ஒரு அப்பியரன்ஸை கொடுக்குது. இன்ஃபீரியர் ஓவரி, அதில் 6 சேம்பர்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப ரேராக 4 சேம்பர்னா 6 தான் காமன், அதில் ரேராக 4. ஸோ 6 வந்ததுன்னா 6 சேம்பர்ஸ், 4 இருந்ததுன்னா 4 சேம்பர்ஸ் ரேராக ஓவரி. அண்ட் ஓவியூல்ஸ் வந்து அனாட்ராபஸ் ஓவியூல்ஸ் தான். ஸோ மெயின்லி அனாட்ராபஸ் ஓவியல். ஸோ இங்கே மெயினாக அந்த ஓவியூல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஆக்சைல் பிளாசன்டேஷனில். ஃப்ரூட் வந்து செப்டிசைடல் வித் பேசல் டெகிசன்ஸ், செப்டிசைடல் கேப்சியூல் வித் பேசல் டெகிசன். சீட் வந்து எண்டோஸ்பெர்மஸ் அண்ட் ஸ்மால். பாலினேஷன் வந்து என்டமோஃபில்லஸ் பை இன்செக்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக் ஆர் ஜைகோமார்பிக். பீரியன் 3, ஆண்ட்ரீஷியம் 6 to 36 ஆர் 6 to 36 யுனைடெட் ஆர் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ கைனீஷியம் என்ன, இன்ஃபீரியர் ஓவரி 6 ஃபியூஸ்டாக இருக்குது. ப்ராக்கெட் போட்டாவே தெரியும் இல்லையா. இது வந்து அரிஸ்டலோக்கியேசியோட ஃபேமிலி சேர்ந்தது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அரிஸ்டலோக்கியேசி. ஸோ இந்த அரிஸ்டலோக்கியேசிக்கு இன்னொரு பேர் வந்து பர்த் வாட் ஃபேமிலி. இதில் 7 ஜெனிரா 625 ஸ்பீஷீஸ் இருக்குது. ரெண்டல் இது ஃபேர்லி, அதாவது ரொம்ப டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்மோபாலிட்டன் கிடையாது, ரொம்ப ஃபேர்லியாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அண்ட் இதோட மெயினாக எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நார்த் டெம்பரேட் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் த குளோபில் பார்க்கலாம். ஸோ அரிஸ்டலோக்கியேசி வந்து ட்ராபிக்கல் அதிகமாக பார்க்கலாம். ஸோ வில்லீஸ் பொறுத்தவரையும், அக்கார்டிங் டு வில்லீஸ் என்ற ஒரு சயின்டிஸ்ட் பொறுத்தவரையும் ஜெனரா 5 அண்ட் 300 ஸ்பீஷீஸ் இருக்கான். 300 species. So next, economic importance of commonly, that is Aristolochia. Economic importance of Aristolochiaceae family. அதில் first one வந்து
என்ன சொல்லலாம்? மெடிசன். ஸோ அரிஸ்டலோக்கியா செர்பென்டைரியா இதோட ரூட் அதாவது அரிஸ்டலோக்கியா செர்பென்டைரியா அண்ட் பிரெகாந்தா வாலிச்சியா இதோட ரூட்டு எதுக்கு சரி பண்ணுறது? எதுக்கு? செர்பென்டைனாவே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஸ்னேக் பைட்டுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் த ரூட் ஆஃப் அரிஸ்டலோக்கியா இண்டிகா வந்து ஸ்னேக் சார்மர்ஸ் ஃபார் கேச்சிங் த ஸ்னேக்ஸ். அதை யூஸ்டு ஃபார் ஸ்னேக் சார்மர்ஸ், அதாவது பாம்பாட்டிக கிட்ட இருக்குமா அது எதுக்கு? அதுங்களை ஸ்னேக்கை பிடிக்கிறதுக்காகவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்னமெண்டல். ஸோ ஆர்னமெண்டல் பார்த்தீங்கன்னா அரிஸ்டலோக்கியா கிராண்டிஃப்ளோரா, அரிஸ்டலோக்கியா கிளிமாட்டஸ், அரிஸ்டலோக்கியா மைக்ரோஃபில்லா, அரிஸ்டலோக்கியா கைகஸ் இதெல்லாமே ஆர்னமெண்டல் பிளான்ஸை அழகுக்காக வைக்கிறாங்களாம். நெக்ஸ்ட்டு அஃபினிட்டிஸ் ஆஃப் அரிஸ்டலோக்கியேசி. ஸோ ஹட்சிங்சன் வந்து இந்த ஃபேமிலியை ஒரு டெரிவேட்டிவ் அதாவது ரனீல்ஸில் வச்சாங்களாம். வயா ஹெர்பேஷியஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பெரிடியேசி, அதாவது ரனீல்ஸோட இதில் எங்கே வச்சாங்களாம்? ஹெர்பேஷியஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பெரிடியேசியோட வச்சாங்களாம் ஹட்சிங்சன். அண்ட் இது வந்து ப்ரெசியூம்டு த மோர் ஆர்லெஸ் உட்டி கிளைம்பிங் மெம்பர்ஸ் தான் இதில் அதிகமாக இருந்ததா இந்த ஃபேமிலியில். ஸோ அதனாலையும் இவங்க அந்த ஹெர்பேஷியஸ் ஒன்ஸோட சேர்த்து வச்சுருக்காங்க. யார்? ஹட்சிங்சன். பென்தமன் ஹூக்கர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃபேமிலியோட இதை வச்சுருக்காங்களா. பெட்டிலிஃபெரஸ் ஃபேமிலியான மேனிஸ்பெர்மேசியோட இதை வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு காமன் பிளான்ட் ஆஃப் த ஃபேமிலி அரிஸ்டலோக்கியா பிராக்டியோலேட்டா. இது வந்து டெக்யூம்பண்ட் ஸ்லெண்டர் பெரினியல். ஸோ டெக்யூம்பண்ட்னா தரையோடு ஒட்டி போகும். ஆனால் இந்த ரீப்ரொடக்டிவ் அந்த ஃப்ளாரிங் சீசன் டைமில் மட்டும் பிரான்ச் வந்து எரெக்டாக வளரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது டெக்யூம்பண்ட் ஸ்லெண்டர் பெரினியலும் கூட. அண்ட் அரிஸ்டலோக்கியா டாகாலா இது வந்து ஒரு ட்வைனிங் பெரினியல் ஸ்ரப்பாக இருக்குது. டிவிஷன் ஆஃப் ஃபேமிலி அண்ட் சீஃப் ஜெனிரா. Aristolochia is divided into 3 tribes via Aristolochiaceae. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரினியல் ஹெர்பர் ஷ்ரப். ஃப்ளவர்ஸ் வந்து ஜைகோமார்பிக், சாலிட்டரி ஆர் இன்சைன் ஆர் ரெசிம். பெட்டல்ஸ் வந்து ஆப்சென்ட். ஸ்டீமன்ஸ் இன் ஒன் ரோ ஆர் யுனைட்டட் வித் ஸ்டைல். ஸோ ஓவரி இன்ஃபீரியர் ஃப்ரூட் கேப்சியூல். எக்ஸாம்பிள் அரிஸ்டலோக்கியா யூக்ளிஃபயா அண்ட் ஹெட்டிரோஸ்டைலிஸ். இது வந்து இதை ஃபஸ்ட்டு பிரிச்சிருக்காங்க. இது நம்ம இப்போ படித்தது தான், அதனால தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பிரகாந்தியேசி. ஸோ இங்கே ஷ்ரப்பாவும் இருக்கலாம், இல்லை செமி ஷ்ரப்பன்னா பாதி, அதாவது ஷ்ரப்பன்னா ஒரு 15 மீட்டர்ஸ் மாதிரி வளரும். அப்போ அதில் ஒரு 7.5 மீட்டர் மாதிரி வளர்ந்ததுன்னா அது செமி ஷ்ரப்பன்னு வச்சுக்கலாமே. இங்கே ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ஆக்டினோமார்பிக். அண்ட் அவங்க ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ரெசிமோஸும் இருக்கலாம், சைமும் இருக்கலாம். ஸோ பெட்டல்ஸ் இங்கே டோட்டலாக ஆப்சென்ட். அண்ட் ஸ்டீமன்ஸ் வந்து 2 ரோவில் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை யுனைடெட் வித் ஸ்டைலாகவும் இருக்கலாம். ஸோ ஸ்டைலோட ஒட்டியும் இல்லாமல் இருக்கலாம், ஒட்டியும் இருக்கலாம். ஸோ ஓவரி இன்ஃபீரியர் ஃப்ரூட் கேப்சியூல். எக்ஸாம்பிள் அப்பனா தோட்டியா. நெக்ஸ்ட் சருமியேசி. பெரினியல் ஹெர்பு. ஃப்ளவர்ஸ் ஆக்டினோமார்பிக், சாலிட்டரி. ஸோ பெரினியல்லாம் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழும், ரொம்ப வருஷத்துக்கு. ஆக்டினோமார்பிக்னா எந்த பக்கம் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். சாலிட்டரினா தனியாக தான் இந்த இன்ஃப்ளோரசன்ஸில் தனியாக இருக்கும். ஸோ பெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆப்சென்ட்டாக இருக்கலாம். ஸ்டீமன்ஸ் வந்து 2 ரோஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கலாம், யுனைட்டடாக இருக்கலாம் பேஸ் ஆஃப் த ஃபிலமெண்ட்ஸில். ஸோ ஃபிலமெண்ட்டோட பேஸில் ஃப்ரீயாக இருக்கலாம், யுனைட்டடாக இருக்கலாம். இந்த பிரகாந்தியேசியில் என்ன பார்த்தோம்? பரகாந்தியேசியில் ஸ்டீமன்ஸ் வந்து யுனைட்டடாக இருக்கலாம், இல்லை ஸ்டைலோட ஒட்டி இருக்கலாம். ஆனால் இங்கே சரமியேசியில் ஸ்டீமன்ஸோட ஒட்டி இருக்கலாம், அதாவது ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை பேஸாக ஃபிலமெண்ட் யுனைட்டட் ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை இல்லைன்னா ஃபிலமெண்ட்டோட பேஸில் ஒட்டி இருக்கலாம். இன்ஃபீரியர் ஓவரி ஆர் செமி இன்ஃபீரியர் ஓவரி. ஃப்ரூட் கேப்சியூல் ஆர் ஃபாலிக்கிள். எக்ஸாம்பிள் அசரம் அண்ட் சருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.